இயேசு. லூக்கா 18:16 இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். சிறுபிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாமல் இருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 4:2 என்னை நேசிக்கும் இயேசு. 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதில் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நீர்த்தி செய்கிறார். கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கும். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நமக்கு சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நேர்மையும் உள்ளவராக இருக்கிறார். 4 நமக்கு கொடுக்கும் இயேசு. மேலும் எங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயிலும் சகலவித நற்கிரியையும் தேங்க்யூ பாதுகாக்கும் இயேசு. நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற காரியங்களுக்கு பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. 4:6 என்னை குணமாக்கும் இயேசு. 4:6 என்னை குணமாக்கும் இயேசு. அவர் அவனை தனியே அழைத்து சென்று அவன் காதுகளில் தம்முடைய கைகளை அவன் காதில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவன் செவி திறக்கப்பட்டது, அவன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, அவன் செம்மையாய் பேசினான். இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவன் பிரசங்கம் பண்ணினான். ஆமென். 4:8 என்னை பலப்படுத்தும் இயேசு. 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் உனக்கு பூரணமாய் இருப்பதாக என்றார். ஆகையால் அவர் கிறிஸ்துவின் வல்லமை மென்மேலும் உனக்கு தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மென்மேலும் பலப்படுகிறேன். ஆமீன். 9ஆம் நாள் எனக்கு பதில் தரும் இயேசு. 4:10 எனக்கு அழைக்கும் இயேசு.